ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 909 நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 7-2 நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் 0-5 நம்ம வந்து 0 தான் வருதுன்னு சொல்லி இப்போ 0-5 ஆனால் 7-2 தான் நான் வந்து கொஞ்சம் இதாக மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆல் போர்டுக்கு 7-2 கொஞ்சம் எதிர்பார்த்தோம், ஆனால் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து இன்றைக்கி 0 மட்டும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர், சிங்கிள் நம்பரே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, கேரளா டியர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபி பிசிஎஸ்சி 13 1000, திருடிஜல் 12 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 10,000, பிசி வினிங் 1000. அதே மாதிரி நீங்கள் திருடிஜல் 30 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு நீங்கள் 50 கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் திருடிஜல் 60 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா. திருடிஜல் 70 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு நீங்கள் 50 கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 90,000 கொடுத்துருக்காங்க. ஃபோர்டிஜல் 110 4,80,000. 3 நம்பர் வினிங் 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு நீங்கள் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் நம்பர் வச்சுங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days செல் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 5 days செல் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து எடுக்கலாம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 412. ஓகே, 412. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம எப்பயும் போல எடுக்கிற மாதிரி 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து 5 தான் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 9 நம்பர் எடுப்போம். ஓகே, 5 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 705. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 705 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 1 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 705 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 9 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 017 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம 017 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6. ஓகேவா, 0 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 796. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 ரூட் ஆப்ஷன் 412 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 3 கிடச்சிருக்கு. 0 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சுட்டு நமக்கு வந்து 0 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 909. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 ரூட் ஆப்ஷன் 412 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 8. ஓகேவா, 6 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 909 வச்சு நமக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. நாளைக்கு கன்ஃபார்மாக இந்த சிங்கிள் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி கூட நீங்கள் 8ஆம் நம்பரே ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து 650 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 எடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு 4 days நம்ம வந்து பி போர்டு அல்லது சி போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. இந்த 6 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-8ங்கிற நம்பர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 0-8 இந்த மாதிரி பி போர்டுக்கும் வரலாம் அல்லது சி போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே நம்மளை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் நான் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் நம்மளுக்கு கம்பல்சரி வரும். ஓகே, வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து 017 வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் 3 days செல் வச்சு நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 314. 3 days ரிசல்ட் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, அதிகமாக மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வேறு மாதிரி வருது. அதனால் நான் முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்துடுறேன். அதனால தான் நம்ம வந்து 3 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7-8. ஓகே, 7-8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
0-17 வச்சடிக்கு நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 796. அதை வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 காஸ்ட் ஆப்ஷன் 314 போட்டு அடிக்கல. நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 2. ஓகே, 9-2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சு அடிக்கல. நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 909. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4-9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 4 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம்னு தான் சொல்லுவேன். 4ஆம் நம்பர் அது 9ஆம் நம்பர் ரெண்டுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் ஒரு நம்பர் வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நேற்று வந்து 9ஆம் நம்பர் நம்ம கணக்கில் வரல. அதனால் இதில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மெயினாக 8ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருவோம். ஓகே, 8, 6 அல்லது 9, 4லேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து சிங்கிள் நம்பராக வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8ஆம் நம்பரவே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் பயப்படாமல் கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 89, 98, 84, 48, 69, 96, 64, 46ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஓகே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாட்டு வந்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909. இன்றைக்கி நிறைய பேர் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 0 கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து பி போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. நெப்ஸ், அவர் பேர் பார்த்தீங்கன்னா நெப்ஸ்ன்னு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9 சிங்கிள் நம்பர் கொடுத்தாப்புல. ஒரு சூப்பரான ஒரு தரமான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல சிங்கிள் நம்பரில். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் நிறைய பேர் 1ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருந்தீங்க. 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் தான் கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பெருமாள் அவரும் பார்த்தீங்கன்னா 998 டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துடுறாப்புல. 2ல் ஒரு நம்பர், ஆனால் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நம்பர்ஸ் மேட்ச் பண்ணிடுறாப்புல. அடுத்தது எல்லா நம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் தான் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரஞ்சித் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல. ஆனால் நமக்கு பி போர்டு தான் பாஸ் ஆயிருக்கு. ஆனால் சூப்பராக கசிங் எடுத்துருக்காப்புல. 0 வந்து எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பவரில் விட்டாப்புல. ஆனால் வந்து 4 பவர் 9, 0 அப்படியே எடுத்துருக்கலாம். பவரில் மிஸ் பண்ணிட்டாப்புல. இதுவும் பார்த்தீங்கன்னா பிசிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 59 கொடுத்துட்டாப்புல. ஆனால் 09 போட்டுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கமெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் படிக்கணும், வருத்தப்படாதீங்க. ஓகேவா, ஓரளவுக்கு முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிறேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து கம்மியான கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிறது. ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா, ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டைமண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே மக்களை, மீண்டும் மறக்கான கசிங்க பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம். நாளை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 8 வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணக்கில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ்